ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கிராமத்து ஸ்டைலில் ஒரு இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போது 7லேருந்து 8 பல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சில் 1 இஞ்சியையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இதை மாதிரி இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் அந்த அரோமா நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது 2 கீரைன காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டோம். நான் ஒரு 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கிடச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும். அது மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 10லேருந்து 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் ஸ்டேஜில் வதங்கி வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் மாறணும்லாம் அவசியம் இல்லை. இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே வெங்காயத்துக்குன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்தது 2 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கி வரணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வேண்டாம். சீக்கிரமாக வதங்கினாலும் அதோட அந்த டேஸ்ட் இருக்காது. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டிங்கன்னா அது ஒரு அருமையான டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது நான் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனியாக இருக்கிற மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் மிளகாய் தூள் வாசனை அவ்வளோவா வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு அரை கப்பு வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்குங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வதக்கி விட்டதும் இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துக்கலாம். இறால்லாம் ஆல்ரெடி தண்ணி விடும். இறாலை வந்து ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதையும் வதக்கி விட்டுடலாம். இறால் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்கள் மிளகாய்த்தூள் வாசனை உங்களுக்கு பிடிக்கலனா முன்னாடியே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கறனால நான் எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டேன். இறாலையும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வந்ததும் இப்போ புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சளவு சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து 2 மினிட்ஸ் கொதிச்சு வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ அருமையான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த புளிப்பு சுவை, கார சுவை எல்லாமே இதில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.